ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு என்னை நான் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரமாக அனுபவம் செய்கின்றேன். நான் இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் புத்தியின் மூலமாக சிந்தனை செய்து என்னை நான் சக்திசாலியாக அனுபவம் செய்கின்றேன். நான் ஞானஸ்வரூப மனோநிலையில் நிலைத்திருந்து மகா வாக்கியங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் தாரணை செய்து எனக்கும் மற்ற ஆத்மாக்களுக்கும் நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் உள்நோக்கு முகத்துடன் இருக்கும் நிலையை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் உள்நோக்கு முகத்துடன் இருந்து ஆடாத நிலையான தைரியம், பணிவு போன்ற தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் சம்பூர்ண ஞானம் நிறைந்த மனநிலையை பிராப்தியாக அடைகின்ற ஆத்மா. நான் கோவிலில் சதா நறுமணம் வீசுவது போன்று மனக்கோயிலை தூய்மையாக்கி சங்கல்பத்தையும் தூய்மையானதாக வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் உள்ளம் என்ற கோயிலை அனைத்து குணங்கள் என்ற மூர்த்திகளினால் அலங்கரித்து விடுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய மனக்கோயிலை சம்பூர்ண தூய்மையாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் மனம் என்ற கோயிலை தூய்மையாக்கி தூய்மையான அன்பான வைகுண்டத்திற்கு செல்கின்ற ஆத்மா. நான் மனதை தூய்மையாக்கி கர்மேந்திரியங்களை வசப்படுத்துகின்ற ஆத்மா. நான் யோக சக்தியின் மூலமாக மற்றவர்களுடைய அசுத்த சங்கல்பங்களை அழித்து விடுகின்ற ஆத்மா. நான் சுயம் எச்சரிக்கையாக இருக்கின்ற ஆத்மா. நான் விஷால புத்தியுடைய ஆத்மா. நான் பரமாத்மாவின் மூலம் படைக்கப்பட்ட இந்த அழிவற்ற ராஜேஸ்வர் ஞான யஜ்யத்தில் உடல், மனம், பொருளை முழுமையாக அர்ப்பணம் செய்து விடுகின்ற ஆத்மா. நான் சாட்சியாக இருந்து என்னை பார்த்து மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்கின்ற ஆத்மா. நான் பிரியமான மலராக இருந்து
சிரேஷ்ட பரிபாலனையை பெற்றுக்கொள்கின்ற ஆத்மா. சைத்தன்ய மலராகிய நான் மிகவும் சிரித்த முகத்துடன் இருக்கின்ற ஆத்மா. நான் நிச்சய புத்தியுடைய காரணத்தினால் என்னுடைய ஒவ்வொரு நரம்பிலும் சம்பூர்ண ஈஸ்வரிய சக்தியை நிறைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரிய மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை வாழ்கின்ற ஆத்மா. நான் ஏதாவது யுக்தியின் மூலம் என்னுடைய அசுர சுபாவங்களின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் எஜமான் மற்றும் குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான சொரூபமாகி பிறகு தியானத்தின் சென்று அதிக போதையின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் முதலில் ஞான ரூபமாகி பிறகு அன்பை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் சாட்சி நிலையிலிருந்து அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் எனது லட்சிய சுரூபத்தின் நினைவின் மூலம் அமைதி, பணிவு, தைரியம், இனிமை, குளிர்ச்சி போன்ற அனைத்து தெய்வீக குணங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் தைரியம் மற்றும் உறுதியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரிய அஸ்திவாரத்தை உறுதியாக வைத்து தெய்வீக குணங்களுடையவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் நிச்சய புத்தி சாட்சி பார்வையாளராகி இந்த விளையாட்டை சிரித்த முகத்துடன் பார்த்து உள்ளார்ந்த தைரியம் மற்றும் உறுதியான நிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் அதிக காலம் சாட்சி நிலையில் நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்கின்ற ஆத்மா. நான் ஒருவருடைய வழியில் மற்றும் ஒருவரோடு மட்டும் சம்பந்தம் வைக்கக்கூடிய சம்பூர்ண பரிஷ்தாவாக இருக்கின்ற ஆத்மா. நான் நிராகார மற்றும் சாக்கார ரூபத்தில் புத்தியின் தொடர்பு மற்றும் சம்பந்தத்தை ஒரே ஒரு தந்தையோடு உறுதிப்படுத்திக் கொள்கின்ற ஆத்மா. நான் அனைத்து புத்தியின் பாதைகளுக்கும் தடை போட்டு எளிதாக பரிஸ்தாவாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு சதா சேவையில் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கின்ற ஆத்மா. நான் வார்த்தையில் தெளிவாக
மற்றும் அன்பாக இருக்கின்ற ஆத்மா. நான் பணிவாக மற்றும் சத்தியத்தன்மையோடு இருக்கின்ற ஆத்மா. நான் மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றிமூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.